guys, இது உங்க எரர். நம்ம இந்த வீடியோ பார்க்க போறது சோலோ 11 எஸ் கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்க ஹை ரேட்டிங் அனிமே சீரிஸ் தான். அதுல வர ஹீரோ பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம். இதுல நம்ம ஹீரோ ஜின்ஹூ அவரோட பேசிக் ஆரிஜினை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த வேர்ல நம்ம பேசிக் சிச்சுவேஷனை பத்தி புரிஞ்சாதான் நம்ம ஹீரோட ஆரிஜினை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால அதை நான் சுருக்கமா சொல்றேன். இப்போ இந்த வேர்ல்ட்ல திடீர்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல வர மாதிரி போர்ட்டல்லாம் அங்க ஓப்பன் ஆகுது. அதுல வித்தியாசமான கிரீச்சர்ஸ், பீஸ்ட், மேஜிக்கல் விசார்ட்லாம் அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியே வரும். அது தடுக்க அவைக்கன் ஹண்டர் எல்லாம் இருக்காங்க. இந்த ஹண்டர்ஸ்லாம் ABCDESன்னு ஹண்டர் ரேங்கிங் படி இருப்பாங்க. ரேங்கிங் ஏற்ற மாதிரி இவங்களுக்கு பவர்ஸ்லாம் இருக்கு. இதுல வேர்ல ஹையஸ்ட் ரேங்கிங் ஹண்டர் வந்து எஸ், அதுக்கேற்ற மாதிரி வீக்கஸ்ட் ஹண்டர் வந்து இ ரேங்கிங் தான். அதுல ஒரு இ ரேங்க் ஹண்டர் தான் நம்ம ஹீரோ சங் ஜின்ஹூ. இவர் ஏன் இப்போ ஹண்டரா வந்திருக்காருன்னா அதுக்கு நம்ம இவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம அதை பார்க்கணும். இவர் சின்ன வயசுல இவரோட அப்பா வந்து ஒரு ஹண்டரா இருந்திருப்பாரு. அவர் ஒரு டஞ்சன் கேட்டுக்குள்ள போயிட்டு திரும்ப வராம இருந்திருப்பாரு. அதனால இவர் செத்துட்டாருன்னு முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க வீட்டுல பாத்துக்க இவங்க அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் ஒரு நோயினால கோமால ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இவனுக்கு தங்கச்சி இருக்கு, அவ ஸ்கூல் படிக்கிறா. இப்போ ஜின்னுவுக்கு அம்மாவை பார்த்துக்க ஹாஸ்பிட்டலுக்கு காசு வேணும், தங்கச்சிக்கு ஸ்கூல் போறதுக்கும் காசு வேணும், படிக்கிறதுக்கும் காசு வேணும். அதனால இவர் ஹண்டரா மாறி இருப்பாரு. இவருக்குன்னு எந்த ஒரு பவரும் இல்ல, எக்யூப்மெண்ட்ஸும் இல்ல. இதனாலேயே ஹண்டர்ஸ்னா இவர் ஒரு வீக்கஸ்ட் ஹண்டர்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் இப்போ டி லெவல் கேட் ஓபன் ஆகுது. அந்த டஞ்சன் கேட்டுக்கு 17 பேர் போறாங்க. இதுல ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ ஜின்ஹூ. அவரும் சேர்ந்து போறாது ஒரு எடுபடியா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாஸ்டரா கொள்றாங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா இன்னொரு கேட் ஓபன் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே இவங்க எல்லாம் போறாங்க. அது ஒரு ட்ராப் மாதிரி இருக்கு. மிஸ்டீரியஸான கேம் டெஸ்ட் மாதிரி இருக்கு. இன்னும் புரியாம ஒவ்வொரு ஹண்டரா சாவறாங்க. செத்து அந்த 16 பேர்ல எல்லாரும் செத்து இப்போ வெறும் 6 பேர் தான் இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ ஜின்னுவுக்கு ஒரு ரைட் காலம் போயிடுது. இப்போ அந்த டபுள் டஞ்சன்ல வெறும் 6 பேர் தான் இருக்காங்க. அதுல எல்லாருக்கும் அடிபட்டு சாமியா ஹூண்டா இருக்கு. ஹீரோக்கு ஒரு காலம் தனியா துண்டா போயிடுச்சு. அதுல இவங்க எல்லாரும் ஒவ்வொன்னா சால்வ் பண்ணி இப்போ கடைசி டெஸ்ட்ல இருக்காங்க. ஆனா அந்த கடைசி டெஸ்ட்டை முடிக்க லாஸ்டா யாராச்சும் ஒருத்தர் அங்க இருந்தாகணும். அதனால ஜின்னுவே நான் இருக்கேன், நீங்க எல்லாரும் போகும் சொல்லி எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. அவர் மட்டும் இப்ப லாஸ்டா அங்க மாட்டின்னு இருக்காரு. அவருக்குள்ள ஒரு பெரிய சிலையில இருக்கிற கத்தி அவர் நோக்கி வந்துனே இருக்கு. அவர் சாவத்துக்கு வேற ஒரு செகண்டா இருக்கு. அப்போ ஒரு 3D மெசேஜ் மாதிரி ஒன்னு பாப்அப் ஆகுது. அது அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட்னு ஒரு 2 ஆப்ஷன் காட்டுது. அதோட டாஸ்க் கம்ப்ளீட்டட், அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட்னு கேக்குது. ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோ ஜின்ஹூ அக்செப்ட் பண்ணிடுறாரு. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோ ஜின்ஹூ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஞ்சி மூச்சு பாக்குறாரு. அவர் ரைட் லெக்கும் இருக்கு. அவருக்கு ஒரு அடியும் படல, வெறும் மயக்கத்துல தான் இப்போ இருக்காரு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அப்போதான் புரியுது அவருக்கு டாஸ்க் மாரி வருது. அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண ஹீரோக்கும் பவர் ஏறுது. இதுதான் நம்ம ஹீரோ ஜின்ஹூவோட பேசிக் ஆரிஜின். வேற என்னென்ன இவரை சுத்தி நடக்குது, இப்போ ஹீரோ எப்படி டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எவ்வளவு பவர்ஃபுல்லா ஆகுறாரு, இதெல்லாம் தான் சோலோ 11 ஒரு சரியான இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே சீரிஸ் கைஸ். டோன்ட் மிஸ் இட். நான் உங்களுக்கு சோலோ 11 பேசிக் இன்ட்ரோ, பேசிக் ஹீரோ பத்தி சொல்லியிருக்கேன். வேற உங்களுக்கு சோலோ 11 பத்தி எல்லாம் தெரியணும்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்க. அப்பதான் வேற வீடியோ சோலோ 11 பத்தி பண்ண முடியும். இல்ல நம்ம ஹீரோக்கு வேற வித்தியாசமான பவர்லாம் கிடைக்கும். அவருக்கு என்னென்ன பவர் இருக்கு அதை பத்தி அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க இந்த வீடியோக்கு எப்படி லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் சீரிஸ் சோலோ 11 பத்தி பண்ண முடியும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.